தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கின்றது. காலை மற்றும் மாலை நேரங்களில் கொளுத்தும் வெயில் நண்பகல் வெயில் போல் சுட்டெரித்து வருகின்றது. இந்த வெயில் காரணமாக உடல்நிலை சரியில்லாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் வெளியில் செல்ல வேண்டாம் என டாக்டர்கள் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலால் மக்கள் பெரும்பாலானோர் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெளி மாவட்டங்களில் சிலர் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஆஸ்பத்திரிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு ORS கரைசல் வைத்திருக்க வேண்டும். அனைத்து அரசு ஆஸ்பத்திரிகளிலும் வெப்பவாதத்திற்கு என்று சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை சமீபத்தில் அறிவித்துள்ளது. அதன்படி கும்பகோணம் அரசு ஆஸ்பத்திரியில் வெப்பவாதத்திற்கு தனியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வார்டில் 10க்கும் மேற்பட்ட படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகள் கூறுகையில், கும்பகோணம் மாநகராட்சியில் இதுவரை வெப்பவாதத்தால் பாதிக்கப்படவில்லை. கும்பகோணம் அரசு ஆஸ்பத்திரியில் தனி வார்டு தயாராக உள்ளது. யாரும் சிகிச்சைக்கு வந்தால் அவர்களை கண்காணிக்க டாக்டர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. உடல் வெப்பநிலை உயர்வு காரணமாக கடுமையான தலைவலி, தலைச்சுற்றல் மற்றும் இதய துடிப்பு மிக வேகமாக இருத்தல், மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் வலிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனே டாக்டரை அணுக வேண்டும்.